இன்னைக்குரிய டிவோஷன் கண்ணீரை வரவழைக்கும் வேதம் நெகேமியா 8:9. பாபிலோன்ல 70 இயர்ஸ் சிறைப்பிடிக்கப்பட்டு சென்ற இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வராங்க. மீண்டுமாய் ஆலயம் புதுப்பிக்கப்படுது, அலங்கம் கட்டப்படுது, மீண்டும் ஆலய வழிபாடுகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஜனங்கள் வேத பாரகனாகிய எஸ்ராவிடம் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும்னு சொல்றாங்க. சபையார் எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னா கூடி நிற்கிறப்ப நியாயப்பிரமாண புஸ்தகம் கொண்டு வரப்பட்டு காலம் தொடங்கி மத்தியானம் வரைக்கும் எஸ்ரா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறாரு. வாசித்ததோடு மட்டும் இல்லாம அவைகளுக்கு எல்லாம் அர்த்தம் சொல்லி விளங்க பண்றாரு. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டப்ப அழுதாங்கன்னு இந்த வசனத்துல படிக்கிறோம். அதே மாதத்துல வேற ஒரு நாள் ஜனங்கள் எல்லாரும் உபவாசிக்கிறாங்க. அப்ப ஒரு ஜாமம்னா 3 மணி நேரம் நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படுது. அதை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் ஒரு ஜாமம் மட்டும் பாவ அறிக்கை செய்தாங்கன்னு நெகேமியா 9 படிக்கிறோம். அந்த காலத்துல ஜனங்களிடம் வேதம் இல்ல, அதனால வேதத்தின் வார்த்தைகளை கேட்க ஆவலா இருக்காங்க. காலமே தொடங்கி மதியம் வர வேதம் வாசிப்பதை கேட்டாங்க. வேதத்தின் மேல எத்தனை ஆவல் இருந்திருந்தா இவ்வளோ கேட்டிருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. தேவ வார்த்தைகளை கேட்டப்ப ஜனங்கள் பாவ அறிக்கை செய்து அழுகிறாங்க. இன்றைக்கு நம்ம எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கு. எத்தனை மணி நேரம் அதை வாசித்து தியானிக்கிறோம்? வேதத்தை வாசிக்கிறப்ப குற்ற உணர்வு ஏற்பட்டு பாவ அறிக்கை செய்து அழுகிறவங்க எத்தனை பேர் நம்மள இருக்கோன்னு யோசித்து பாருங்க. பேதுரு பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டு பிரசங்கித்தப்ப 3000 பேருக்கு மேலானவங்க இருதயம் குத்தப்பட்டு ஒப்பு கொடுக்கறாங்கன்னு நம்ம பைபிள்ல அப்போஸ்தலர்ல படிக்கிறோம். வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது குத்தும் போது வலி ஏற்படணும், கண்ணீர் வரணும். இன்னைக்கு வேதத்துல ஆறுதலான வார்த்தைகள் மட்டும் படிப்பதுல மும்முரம் காட்டுறோம். பிளெஸ்ஸிங் ஆன ப்ராமிஸ் வசனங்களை மட்டும் தான் படிக்க விரும்புறோம். மனம் திரும்புதலை குறித்த பிரசங்கங்களும் பாவத்தை குறித்த வசனங்களும் நமக்கு படிக்கவோ கேட்கவோ பிடிக்கிறது இல்ல. பிரசங்கம் பண்ணுகிறப்ப கூட சில பிரசங்கியார் என்ன பண்றாங்கன்னா அந்த க்ரௌட சிந்திக்க வைக்கிற ஒரு நேரமா விடாம சிரிக்க வைக்கிற மாதிரி இடையில ஜோக்ஸ் சொல்லி என்டர்டைன் தான் பண்றாங்க. தேவ மனிதர் ஒருவர் சொல்றாரு, இயேசுவை அறிந்து கொண்ட ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு 4 வருடத்துக்கு ஒரு முறையாவது முழு பைபிளையும் வாசிக்கலைன்னா அவன் தேவனுடைய வார்த்தைகளை மதிக்கலன்னு அர்த்தமா? கடவுள் நம்ம ஏசப்பா நமக்கு எழுதிய ஒரு லவ் லெட்டர் தான் பைபிள். அதை எத்தனை முறை வாசிக்கிறோமோ அவ்வளவு அன்பு அவர் மேல நமக்கும் பெருகும். வேதத்தை கருத்தா வாசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கிருபை தேவன் தரணும். ஆமேன்.